எப்பா செவி அடைச்சி இருக்க முடியலப்பா. இந்த கொட்டு சத்தம் எதுக்கு, இந்த கொட்டை எதுக்கு அடிக்கிறாங்கன்னு தெரியுதுல்ல. ஊர் உலகத்தில் இல்லாத கூத்தும் நம்ம வீட்டில் தான் நடக்கும். அதில் எனக்கு பாதி தலைவலி, இந்த கொட்டு சத்தத்தில் பாதி தலைவலி. ஐயோ, நீங்களும் வந்து இந்த வீட்டில் நடக்கிற கூத்தை எல்லாம் பாருங்க. அம்மா அம்மா, உனக்கு காது கேட்குறதா நான் கூப்பிடுறது? அம்மா, எட்டி எட்டி தள்ளி இருக்கிற அந்த ரெண்டு கண்ணையும் பிடிங்கி உனக்கு கையில் தந்துடுவோம் பார்த்துக்கோ. நான் செவிடியா, நீ எதுக்கிட்டு இந்த கத்திட்டு இருக்க? அம்மா, நான் பேக்ல வச்சிருந்த லிப்ஸ்டிக்கு, ஐலைனரு, ஐப்ரோ பென்சிலு எதையுமே காணலம்மா. எட்டி பல்பு கண்ணி வாட்டி உன் மண்டையை நான் உடைக்கிறேன். என் கிட்ட வாட்டி. எல்லாருக்கும் பேக்ல புக்கு காணாது, பென்சில் காணாது, டைரி காணாது, ஸ்நாக்ஸ் பாக்ஸ் காணாது. உனக்கு என்னன்னா உன் பேக்ல இருந்து ஐப்ரோ பென்சிலை காணலையா? ஐப்ரோ பென்சிலு வாட்டிங்க. அம்மா, பஜனை பாட வராங்க இல்லம்மா? ஆமா, பஜனை பாட வர்றதுக்கும் நீ ஐப்ரோ பென்சில் தேடுறதுக்கும் என்னட்டி சம்மந்தம்? பின்ன பஜனை பாட வரும்போது நான் இப்படியே போய் நிற்கிறது? எவ்வளோ சின்ன சின்ன பசங்க எல்லாம் பஜனை பாட வருவாங்க. என்னை பார்த்துட்டு என்ன நினைப்பாங்க? இவ ஊத்துனாரின்லாம் நினைப்பாங்க. அதை நான் அழகாக ரெடி ஆக வேண்டாமாம்மா? எனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்துச்சுன்னா ஓ அம்மா காரினா நீ என்கிட்டயே இந்த பேச்சு பேசுவ? எட்டி, நம்ம வீட்டு முத்தம் இன்னும் லட்சணத்தில் கிடக்கு. நீ பார்த்துட்டு போய் குப்பை 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 குளமா கிடக்குது. பஜனை பாட வராங்கன்னு அதை க்ளீன் பண்ண போடணும் மனசில் தோணுச்சாட்டி. வா, உன் முட்டை கண்ணா இப்போ நான் பிடுங்குறேன். முத்தம் தூக்கணுமா? நான் எதுக்கு முத்தம் தூக்கணும்? வேணா நீங்க போய் தூருங்க. ஏன் கையெல்லாம் அழுக்காகும்? நான் அழகா ரெடியாகி இருக்கணும். ஆமாட்டி, உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. நீ வந்து ரெடியாகி இரு. அந்த பீரோவில் இருக்கிற பட்டு சாரி நெக்லஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ரெடி. முட்டைக்கண்ணி வா. இப்போ நீ என் கையில் கிடச்ச உன்னை நான் என்ன செய்வேன்னு தெரியாது. இதுக்கு எப்போ பார்த்தாலும் கத்திட்டே இருக்கீங்கம்மா? எதுக்கு கத்துறீங்க? நான் உங்களை சைல்ட் கேரில் பிடிச்சி கொடுத்துருவேன். ஓ, சைல்டு கேரில் பிடிச்சி கொடுப்பியா? நாளைக்கு உனக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் இருக்குல்லட்டி, அதுக்கு நான் தானே வரணும். உன் மண்டபத்தை எல்லாம் நாளைக்கு நான் தண்டவாளம் ஆக்கி விட்றேன். இவ பேக்கில் புக் இருக்காது, ஐப்ரோ பென்சில் வச்சிருக்கா. இதையெல்லாம் பார்க்காம நீங்கள் ஸ்கூலில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு உன் டீச்சரை நாக்கு பிடுங்குற மாதிரி நான் கேட்குறேன். வா நாளைக்கு. எனக்கு லிப்ஸ்டிக் வேண்டாம், ஐப்ரோ பென்சில் வேண்டாம், எதுவும் வேண்டாம். நான் போய் தூங்க போகிறேன். நான் எதுக்குமே வரல, பஜனை பார்க்க வரல, எதுக்குமே நான் வரல. ஆமா, இவளுக்கு ரோசத்துக்கு ஒன்று குறைச்சல. ஆள் ஒரு நச்சலி மாதிரி இருந்துட்டு பஜனை பாட வருவாங்க, லிப்ஸ்டிக் போட்டு நடப்புறான். லிப்ஸ்டிக் வீடு கிடக்கிற லட்சணம். அதை க்ளீன் பண்ணி இவளுக்கு வக்கு இல்லை, லிப்ஸ்டிக் கேட்குது. நீ வந்தாவா வராட்டு போட்டிங்க. பஜனை பாட வரவங்களுக்கு கொடுக்க காசு இல்லாமல் நானே யார்கிட்ட போய் கடன் கேட்கலான் இருக்கிறேன். லிப்ஸ்டிக் கேட்குது, லிப்ஸ்டிக். அக்கா அக்கா, என்ன சத்தம்? நீங்கள் வீட்டில் போடுற சத்தம் தெரு மொன வர கேட்குறது. என்ன சண்டையா உங்கள் வீட்டில்? வந்துட்டா சிண்டெக்ஸ். வீட்டில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க. இனி வீட்டில் சண்டையா கொண்டையா மண்டையான்னு தெரிஞ்சுட்டு ஊர் ஃபுல்லாக பரப்பிட்டு கிடப்பா. ஐயே, நீயா? வாமா. நம்ம வீட்லையாவது சண்டையாவது கொண்டையாவது. என் பொண்ணுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கான். அதான் அதை படித்து என்கிட்ட ஒப்பிச்சுக்கிட்டு இருந்தா. அதில் வர மிஸ்டேக்ஸ் எல்லாம் நான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். என் பொண்ணு ஒரு தங்கம் இல்லை, அதான் அவளை நான் கொஞ்சிட்டு இருந்தேன். அது உன் காதில் சண்டை மாதிரி கேட்டிருக்கோம். நம்ம வீட்டில் எதுக்குமா சண்டை வரப்போகுது? எம்மா, என்னம்மா நடிக்கிறா இவ? கிழிச்ச வாய்க்கு கிளி ரோட்டு மொன வர கேட்டது. தள்ளையும் மகனும் சண்டை போட்டது. இப்போ வந்து என்னம்மா நடிக்கிறா? ஆமாக்கா, ஆமாம், எனக்கும் தெரியும். நீங்கள் ரொம்ப சாந்தமான குணம் உள்ளவங்கன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் ஏதோ திடீர்னு சத்தம் கேட்டேன்னு பயந்துட்டேன். ஏம்மா, ரொம்ப பயந்துடாத. என்ன நினச்சி பயந்துக்கு ஏந்து உனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போய் பரலோகம் சேர்ந்துடாத. எனக்கு ஒன்றை வச்சு பாட முடியாதம்மா. வந்து உட்காரு வா. அக்கா, ஆக்சுவலி நான் எதுக்காக உங்களை பார்க்க வந்தேன்னா, தெரியும் டி, நீ எதுக்கு வந்திருப்பேன்னு. குழம்பு மிச்சம் இருக்கா, சோறு மிச்சம் இருக்கா, இல்லை 10 ரூபா இருக்கா, 20 ரூபா இருக்கான்னு கேட்க வந்திருப்பா. இதில் ஆக்சுவலி பிசிக்கலி கதகளின்னு 2ஆம் கிளாஸ் பாஸ் ஆத்தவளுக்கு பம்மாத்து. அக்கா, என்னக்கா நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஐயோ, அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரே கொசு 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 தொல்லை. அந்த கொசு அடிச்சுக்கிட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லைம்மா. ஆக்சுவலி நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லுமா. ஆக்சுவலி அக்கா, இன்னைக்கு பக்கத்து கோயிலேருந்து பஜனைக்கு வராங்க பார்த்துக்கோங்க. பஜனைக்கு கொடுக்க என்கிட்ட காசு இல்லைக்கா. என் புருஷன் வெளிநாட்டிலேருந்து காசு அனுப்புவாங்க. அது நாளைக்கு காலையில் டான்னு வந்து சேர்ந்துடும். நான் டான்னு 10 மணிக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துருவேன்க்கா. ஏதாச்சும் காசு இருந்தால் கொடுங்களேன்க்கா. ஏட்டி, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். உன் புருஷன் வெளிநாட்டில் என்ன வேலை, எவ்வளவுக்கு சம்பாதிக்கிறான்? இவ ஒருத்தி இவகிட்ட மொண்டை மேலே கொண்ட வச்சுட்டு கடன் கேட்க வந்தால் இதான் ஒரு பெரிய பிரச்சனை. உன் புருஷன் என்ன சம்பாதிக்கிறான், என்ன சமையல் செய்கிறான்னு வந்துருவா. வித்தா என்ன பிளட் குரூப் வர கேட்டு தெரிஞ்சுப்பா. அது அக்கா, பெருசாக ஒரு சம்பாத்தியம் இல்லைக்கா. ஏதோ 3 வேளை கஞ்சி குடிச்சு வயிற்றை நிரப்பிக்கிறோம், அவ்வளோத்துக்கு தான் சம்பாத்தியம். சரி சரி சரி. போன வாட்டி ஒரு போஸ்ட்மேன் உங்கள் வீட்டுக்கு வந்தானடி, ஒரு பெரிய பார்சல் கொண்டு. அதில் என்ன உன் புருஷன் கொடுத்து விட்டுருந்தான்? ஐயோ அக்கா, அது எனக்கு வந்த பார்சலே இல்லைக்கா, பக்கத்து வீட்டு மாலதிக்கு வந்த பார்சல். அதை அவன் என்கிட்ட கொடுங்கன்னு கொடுத்துட்டு போனான். ஓ, நானும் நினச்சேன் உன் புருஷன் அரியர் போட்டுட்டானோன்னு நினச்சேன்டி.
என்னது, என் புருஷன் அரியர் போட்டானா? என் புருஷன் தான் 10ஆம் கிளாஸுக்கே போவேலையே, அதுக்குள்ள அவன் எப்படி அரியர் போடுவான்? எட்டி இது வெளிநாட்டில் வெளி ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் போஸ்ட்டுக்காரன்ட்ட கொடுத்து அனுப்புவாங்க இல்லாட்டி சாதனத்தை அரியர், அதை சொன்னேன். உன் புருஷன் படித்தானோ பணம் ஏறினானோ அதை சொல்லலை. ஹோ, கொரியரா? அதுக்கு பேர் கொரியர், அரியர் கிடையாது. உங்ககிட்ட போய் காசு வாங்க வந்தேன் பார்த்தீங்களா, என்ன சொல்லணும். இவகிட்ட வந்ததுக்கு என் புத்தியை செருப்பாலேயே அடிச்சுக்கணும். எட்டி இரு, அப்புறம் நேற்றுக்கு உன் வீட்டுக்கு அந்த மீசோக்காரன் வந்தான் இல்லட்டி, மீசோக்காரன். ஐயோ அக்கா, மீசோக்காரன் வரல, சோபாக்காரன் வரல, நான் வரட்டுமாக்கா? இட்டி எங்கே கிளம்பிட்டேன்? ஏதோ காசு வேணும்னு கேட்டு வந்தா, இப்போ திடுதிடுப்புன்னு கிளம்புறேன். ஐயோ அக்கா, எனக்கு காசும் வேண்டாம் ஜூஸும் வேண்டாம்க்கா, நான் கிளம்புறேன்க்கா, வரட்டுமா? இங்கே பஜனைக்காரங்க எங்கள் வீட்டுக்கிட்ட வந்திருப்பாங்க, நான் கிளம்புறேன். என்ன வந்துட்டா சிண்டெக்ஸ் ஆட்டி ஆட்டி. இவ புருஷங்காரே மாதம் மாதம் லட்சமாக அனுப்பிட்டு இருக்கான். அதையெல்லாம் எங்கே கொண்டு போடுறான்னு தெரியாது. ஊர் உலகத்தில் 100 ரூபாய் எடு, 200 ரூபாய் எடு, நானே கருவாடு வாங்கி சமைக்க வழி இல்லாமல் இருக்கிறேன். அப்பா மக்களே, பார்த்தீங்களா? எல்லாரும் வீட்டுக்கும் பஜனை வரோம், ரெடியாக என்ன மாதிரி இருந்துக்கோங்க.